நகரத்தினுடைய மைய பகுதியில இன்று மாலை ஒரு சிறுத்தையினுடைய நடமாட்டம் குறித்து தகவல் தெரிந்தது. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அவர்கள் சற்று நேரத்திலே வந்து சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை உறுதி செய்தாங்க. அதனால் அதை பிடிப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்து சென்ற போது ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி விட்டது. அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்தில்லை, நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் வனத்தினுடைய கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் இங்க வந்திருக்கிறாங்க, டிஎஃப்ஓ இருக்காங்க, எஸ்பி ரெவென்யூ டீம் எல்லாம் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்து துறைகளும் இறங்கி இருக்கிறது. அது குறித்த அது பிடிப்பதற்கான நடவடிக்கை குறித்து கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அவர்கள் தெரிவிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுத்தையோட நியூஸ் கிடைச்ச உடனே வனத்துறையில வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சில நேரத்துல வந்து வெட்டினரி டீம் வந்துடும். வெட்டினரி டீம் வந்த உடனே நம்ம வந்து அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுமா? ஆய்வு செய்யப்படும். சார், இப்போ இந்த சிறுத்தை புலி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இது அது குறித்து ஆய்வு செய்யப்படும். முதல்ல அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை முதல்ல இருக்கும், பிறகு வனத்துறை அது குறித்து ஆய்வு செய்யும். எந்த மாதிரியான மோட்டிவ்ல இருந்து நீங்க பிடிக்க போறீங்கன்ற மாதிரி வனத்துறை அது குறித்த செயல் திட்டம் வச்சிருப்பாங்க. ட்ராங்குலைசேஷன் யூசுவலி பண்றோம். ட்ராங்குலைஸ் பண்ணிட்டு அதை வந்து சேஃப் லொகேஷனுக்கு ரீலோகேட் பண்ணிடுவோம். மேடம், இந்த சிறுத்தை வந்து நகர பகுதியில் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? இது ஒரு ரேர் இன்சிடென்ட்ஸ் இல்ல, காரணம்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ரொம்ப ரேர். இப்போ இந்த 4 பேர் வந்து டாக்டர் டீம்ஸ் எல்லாம் மொத்த பேர் வந்து 4 பேர் அவங்களுக்கு வந்து எந்த ஊரும் வரல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன் மூலம் தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க ரெஸ்கியூ டீம் மூலமா ஏற்பாடு செய்வோம். ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க, அவங்க கையில அந்த களத்தை ஒப்படைச்சு அவங்க வேலையை ஆரம்பிக்க விடுவோம். நன்றி. மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி நாளை 3 நாள் ஏற்கனவே விடுமுறையாக இருந்தாலும் எந்தவித பள்ளி சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து பள்ளி சார்பான எந்தவித நடவடிக்கை இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது ஏற்கனவே விடுமுறை தான். ஒரே சில தனியார் பள்ளியில் வந்து பள்ளி வந்து நாளைக்கு அடுத்த ஒரு தகவல் வருகிற வரை அதுக்குள்ள 2 விடுமுறை நாட்கள் தானே.